நன்றி முருகப்பன் ஐயா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பாத கமலங்களுக்கு எனது நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். இங்கு கூடியுள்ள ஆன்றோர் பெரியோர்களுக்கும் ஜீவே ஐயா, ஷாம்லா அம்மா, எம்கேஆர் ஐயா அவர்களுக்கும் எனது நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ அன்னைக்கு, இந்த பணிக்கு என்னை பணித்த ஸ்ரீ அன்னை பகவானுக்கும், இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த திரு முருகப்பன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை காணிக்கையாகும். நாம ஜபத்தில் திருவுருமாற்ற யோகத்தில் நாம ஜபம். பாபாஜி மகராஜ் ராமகிருஷ்ணதாஸ் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. இது ஒரிஜினலா எழுதினது ஒரியா மொழி, அவருடைய தாய்மொழியான ஒரியா அல்லது ஒடியான்னு சொல்றாங்க. இதை ஆங்கில மொழியாக்கம் செய்திருக்காங்க. அதுல இருந்து நான் தமிழாக்கம் செய்து இந்த உரையை வாசிக்கிறேன். இந்த திருவுருமாற்ற யோகத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ அன்னை என்ன கூறுறாங்கன்னாக்க, யோகத்துல இரு பாதைகள் இருக்கு. ஒன்று தபஸ்யா, மற்றொன்று சரணாகதி. முதல் பாதை தபஸ்யா மிகவும் கடினமானது. இதில் நாம் நம்மை மட்டுமே, நமது பலத்தை மட்டுமே நம்பியுள்ளோம். இந்த முறையில் நாம் சக்திக்கேற்றவாறு முன்னேற்றம் அடைவோம். நாம் எந்த அளவுக்கு அதை சின்சியரா பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் நாம் இந்த முறையில் கீழே விழும் அபாயம் உள்ளது. அப்படி நாம் பள்ளத்தில் விழுந்தால் அதற்கு தீர்வு இல்லை. மற்றொரு பாதையான சரணாகதி பாதை மிகவும் பாதுகாப்பானது மட்டுமல்ல, நிச்சயமானதும் கூட. ஆனால் இந்த பாதை மேற்கத்திய நாட்டவர்களுக்கு மிகவும் கடினமானது. அவர்களுக்கு எப்பவுமே தனி மனித சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு அச்சுறுத்தலான விஷயங்கள் எல்லாமே அவங்க அதுக்கு அஞ்சவும் செய்வாங்க, அதை விளக்கவும் முயற்சி செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு தாய்ப்பாலுடன் தனித்தன்மை என்னும் இண்டிவிஜுவாலிட்டி தான் அவங்களுக்கு ஊட்டப்பட்டுள்ளது. அதனால நமக்கு தான் இந்த விஷயங்கள்ல நமக்கு சரணாகதி என்பது கொஞ்சம் எளிமையா வரக்கூடியது. ஏன்னா நம்ம நம்முடைய இந்து மதத்திலையும் சரி, நம்முடைய சனாதன தர்மங்கள்லையும் சரி, பாரதத்தினுடைய சம்பிரதாய முறைகள்லையும் சரி, நம்ம பெரியவர்களை பார்த்தா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும் ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. அந்த சரணத்தை தான் இங்க வலியுறுத்துறாங்க. நான் என்னுடைய ஆடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு எனக்கு. மேலும் சரணாகதி என்பது அனைத்தையும் அளிப்பது. சரணாகதினா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். ஆனா அது முழுமையா நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதான்றது தெரியல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்மளை முழுமையா ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவான் சொல்வது போல், குட்டி குரங்கு அல்லது குட்டி பூனை பாதை, எதை வேண்டுமானாலும் நாம கடைபிடிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குட்டி குரங்கு தாயை இறுக பற்றி கொள்ளும். ஆனால் குட்டி பூனை தன்னை முழுவதுமாக தன் தாயிடம் ஒப்படைத்து விட்டு எந்த ஒரு பயமோ பொறுப்போ இல்லாமல் இருக்கும். அது தன் தாய் தன்னை சுமக்கும்படி விட்டு மியாவ் மியாவ் அல்லது மா மா என்று கத்தும். இவ்வாறு நம்மை அன்னையிடம் ஒப்படைத்து மா 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 என்று ஜபித்துக் கொண்டிருந்தால் போதும். இத்தகைய நாம ஜபத்தின் முக்கியத்துவம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். திருவுருமாற்றத்தில் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் யோகால நாம ஜபத்தின் பங்கு என்ன என்பது குறித்து பாபாஜி மகராஜ் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணதாஸ் நிறைய சொல்லியிருக்கிறார். பாபாஜி மகராஜ் என்ற அனைவராலும் அன்புடனும் மரியாதையுடனும் அழைக்கப்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணதாஸ் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒடிஷா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான ராயர்பூரில் 1908 பிறந்தார். அவர் 8 வயதாக இருக்கும் போதே தான் பெரியவனாக வளர்ந்த பின் இந்த சாதாரண வாழ்க்கையை விட்டு விலகி தான் ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உன்னதமான ஒரு உண்மையை தேட வேண்டும் என்றும் முடிவு செய்து நாம ஜபம் செய்ய துவங்கினார். அவரது தனது இளமை காலம் முழுவதும் இறைவனை அறிய வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருந்ததால் பாபாஜி இளம் வாலிபனாக இருக்கும் போதே தன் குருவை தேடி தன் குடும்பத்தை விட்டு வெளியேறினார். இவ்வுலகிலேயே வாழும் மிக உயர்ந்த குரு, ஒரு மகாத்மாவை தன் குருவாக அடைய வேண்டும் என்ற ஆர்வக்கனல் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பாபாஜி வட இந்தியாவில் உள்ள, நான் ஆடிபிளா இருக்கேனா?
கரெக்டா. பாபாஜி வட இந்தியாவில் உள்ள அயோத்திக்கு சென்று மௌனி பாபா என்ற ஞானியிடம் சீடராக சேர்ந்து அவரது உதவியாளராக சேவை செய்தார். பாபாஜி இடைவிடாமல் ராமதத்தை ஜபித்துக் கொண்டே இருந்ததால் பல சந்தர்ப்பங்களில் இறை தரிசனம் கிடைக்க பெற்றார். நாம ஜப பயிற்சி செய்யும் போதெல்லாம் ஒரு தீவிர தெய்வீக ஆனந்தத்தை அனுபவித்துள்ளார். அயோத்தியில் இருந்த போது பாபாஜி ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ அன்னையின் எழுத்துக்களை வாசிக்கும் பெரும் பேறு பெற்றார். ஸ்ரீ அரவிந்தரின் பூரண யோகம் கடந்த காலங்களின் அனைத்து யோகங்களின் வெவ்வேறு பாதைகளின் உச்சம் மட்டுமல்ல, முற்றிலும் புதிய ஒன்றின் ஆரம்பம் என்று உணர்ந்தார். மனித குலத்தின் பரிணாம முன்னேற்றத்தின் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அடுத்த அடி என்று புரிந்து கொண்டார். ஸ்ரீ அரவிந்தர் யோகத்தின் நோக்கம் வாழ்வின் மேன்மை மட்டுமல்ல, மனிதனின் இயல்பு, மைண்ட், லைஃப் அண்ட் பாடி இவற்றின் திருவுருமாற்றம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த யோகத்துடைய ஒரு சம்மிட்டு, அதாவது அதுதான் கோலே, மோட்டிவ் அதுதான். இப்புவியில் தெய்வீக வாழ்வு வாழ்வது, இதுவே நோக்கம். ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ பகவானும் தற்காலத்தின் அவதாரங்கள் என்று உணர்ந்தார். அதனால் அவர் தென்னிந்தியாவில் உள்ள பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்தில் 1945 இணைந்து 53 ஆண்டுகள் வாழ்ந்து 1998 நவம்பர் மாதம் 8ஆம் நாள் தன் உடலை நீத்தார். பாபாஜி ஸ்ரீ அன்னையின் நாம ஜபத்தை தொடர்ந்து ஜபித்தவாறு முழு தீவிரத்துடனும் முழு ஒருமைப்பாட்டுடனும் பூரண யோக பயிற்சியினை மேற்கொண்டார். 1973 அன்னை மகா சமாதி அடைந்த பிறகு பாபாஜி பூரண யோகத்தில் நாம ஜபத்தின் முக்கியத்துவம் குறித்து சிந்திக்க தொடங்கினார். அவரது சொந்த அனுபவங்கள் மற்றும் மதர்ஸ் அஜெண்டாவை கூர்மையாக படித்தும், ஸ்ரீ அன்னை தன் உடலை திருவுருமாற்ற யோகம் குறித்து தேதி வாரியாக ஆவணம் ரெக்கார்டு யோகா ஆஃப் ரெக்கார்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரெக்கார்ட் பகவான் கூட பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மதர் தன்னுடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக எழுதி வச்ச ரெக்கார்டு ஆகியவற்றின் மூலம் கிடைத்த தெளிவின் வழியில் பாபாஜி ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது மிகவும் கடினமான பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னும் உடல் திருவுருமாற்றம் இடையறாத கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இடையறாத மதர் நாமாவை ஜபிப்பதன் மூலம் நடைபெறும் என்று உணர்ந்து கொண்டார். ஏனெனில் நம் உடலின் அணுக்கள், அதாவது பாடி செல்ஸ் மீது நாம ஜபத்திற்கு டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், நேரடி தாக்கம் உள்ளது என்கிறார். அதிலிருந்து தன் கைடன்ஸை தேடி தன்னிடம் வந்தவர்கள் அனைவரிடமும் மதர் நேம், அன்னையின் நாமாவை இடைவிடாத சரணாகதி மனப்பான்மை மற்றும் ஆர்வத்துடன் உச்சரிக்க வேண்டினார். தனக்கு வந்த ஆயிரக்கணக்கான கடிதங்களுக்கு யோக சாதனை குறித்தும் வாழ்க்கை பிரச்சனைகள் குறித்தும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அன்னை நாமாவை உச்சரித்தால் எந்த பிரச்சனையும் சரி செய்து கொள்ளலாம் என்பதே அவரது பதிலாக இருந்தது. மதர் பகவானின் மேற்கத்திய சீடர் ஒருவர் முதன்முறை பாபாஜியை சந்தித்த அனுபவத்தை இவ்வாறு பகிர்கிறார். நான் 1984ஆம் வருடம் வசந்த காலத்தில் ஆசிரமம் வந்து பாபாஜியை சந்தித்தேன். பாபாஜி அறைக்கு வெளியே ஒரு குழு, அதாவது குரூப் ஆஃப் பீப்புளுடன் காத்திருந்தேன். திடீரென்று அவரது அறை கதவு திறந்து பாபாஜி கையில் செடிகளுக்கு நீரூற்றும் ஒரு சிறிய பச்சை நிற பிளாஸ்டிக் குவளையுடன் காட்சியளித்தார். உடனடியாக அங்கு பேரமைதி நிலவியது. பாபாஜி தன் அறை முன் கூடியிருந்த குழுவினை பார்த்தார். உடனடியாக கற்பனை கெட்டாத இனிமையும் பெரும் கருணையும் கூடிய ஒரு புன்னகை அவர் முகத்தில் ஒளிர்ந்தது. நான் பாபாஜியை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் எனும் உடல் முழுவதும் மயிர்கூர்ச்செறிதல் ஏற்பட்டது. ஏதோ ஒரு மின்சாரம் என் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்தது. என் மனதில் தெளிவான சில வார்த்தைகள் தோன்றின. This man is all love. இந்த மனிதன் அன்பு மயமானவன் என்பதே அது. இது அந்த மேற்கத்திய சீடருடைய அனுபவம். இப்ப நம்ம திருவுருமாற்ற யோகத்தில் நாம ஜபத்தின் பங்கு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த உரையில நாம ஜபத்துடைய பங்கு, அது எந்த வகையில டிரான்ஸ்பர்மேஷனுக்கு உதவுது, அது என்னெல்லாம் வகையில நம்முடைய திருவுருமாற்ற யோகத்தில் வரக்கூடிய இடர்பாடுகளையும் ஆபத்துகளுக்கும் துணையா இருக்குன்றதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்.
திருவுருமாற்று யோகத்தில் பலவிதமான தடைகள், ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் எனப்படும் தீய சக்திகளின் வஞ்சகமான நுட்பமான தாக்குதல்களை பாதுகாப்பாக கடந்து செல்ல நமக்கு நிச்சயமான மற்றும் உறுதியான ஒரே வழி ஸ்ரீ அன்னை பாதார விந்தங்களை சரணடைந்து சிறு குழந்தை போல சரணடையணும். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம, எந்த விதமான ரிசர்வேஷன்ஸும் இல்லாம முழுமையான சரணடைந்து அவரது நாமாவை சொல்வது ஒன்றுதான் வழி. இந்த தொலைக்க முடியாத கவசம் அணிந்துதான் நாம் இப்பாதையில் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். இந்த யோகத்தின் முக்கிய நோக்கம் டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அதுல இறைவனை உணர்தல் ஆகும். அதாவது திருவுருமாறிய உடல், மனம், வாழ்வில் டிவைனை உணர்தல். துன்பம், கவலை, அறியாமை, நோய், முதுமை மற்றும் இறப்பு இவற்றிலிருந்து விடுதலை அடைவது. இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இதுவே விருப்பம். ஆனால் மனிதன் தோன்றிய நாள் முதல் இவற்றின் பிடியில்தான் இருக்கிறான். கடந்த காலங்களில் இத்தலங்களில், அதாவது மைண்ட், வைட்டல் அண்ட் பாடி, இந்த தளங்கள்ல பிளேன்ஸ்ல இறைமையை உணர்வது சாத்தியமானதாக இருக்கவில்லை. மரபு வழி யோக முறைகளிலோ அல்லது சக்தி மிக்க சாதனை வழிகளிலோ இது சாத்தியமாகவில்லை. வேதகால ரிஷிகளும் முனிவர்களும் மற்றும் ஞானிகளும் அதன் பின்னர் தோன்றிய பெரியவர்களும் மைண்ட், வைட்டல் அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை கற்பனை செய்யவும் இயலவில்லை. இதன் காரணமாக மரபு வழி சாதகர்கள் மனம், உயிர், உடல் தளங்களிலிருந்து தங்களை விடுவித்து நிர்வாணா நிலையை, அதாவது விடுதலை என்ற நிலையை தங்களது அந்தராத்மா சோலோட துணையுடன் அடைந்தனர். இவை தனிநபர் டிவைன் ரியலைசேஷன் என்றே சொல்ல வேண்டும். துயரம், துன்பம், அறியாமை, இருள், வெறுப்பு, அகந்தை, சுயநலம் மற்றும் பொய்மை இவைகளை அவர்கள் இவ்வுலகிலிருந்து அழிக்கவில்லை. இதற்கு மாறாக எதிர்மறை குணங்கள் மெல்ல மெல்ல அதிகரித்தது. ஆனால் இவைகள் எல்லாம் அழிந்து இந்த உலகம் தெய்வீக சொர்க்கமாக மாற வேண்டும் என்பதே விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்குரிய நேரம் வராததால் பண்டைய ரிஷிகளும் முனிகளும் இத்திருவொரு மாற்றம் குறித்து சிந்திக்கவில்லை. இப்போது மனம் பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்து விட்டதால் மனம், உயிர், உடலின் திருவுரு மாற்றத்திற்குரிய நேரம் வந்துவிட்டது. இம்மாதிரி திருவுரு மாறிய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி இவற்றில் அதிமன உணர்வினை சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் நிறுவ நேரம் வந்துவிட்டது. இந்த திருவுரு மாற்றம் நடைபெற முன் விதிக்கப்பட்ட விருப்பம், ப்ரீடிஸ்டைன்டு வில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் மற்றும் ஆணையின்படி தெய்வீக சச்சிதானந்தம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ அன்னையாக இவ்வுலகில் அவதரித்தனர். இவர்கள் மனித குலத்தின் பிரதிநிதியாக நமக்கு யோக சாதனை புரிந்து அதிமன சக்தியை உலகில் நிறுவினர். இந்த அதிமன சக்தி இப்போது திருவுரு மாற்ற பணியை செய்கிறது. இந்த திருவுரு மாற்றம் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நோக்கமாகும். இறை நம்பிக்கை உள்ளவரானாலும் சரி, இறை நம்பிக்கை அற்றவரானாலும் சரி, அனைவரும் இந்த இலக்கை நோக்கித்தான் நடைபோடுகிறோம். இந்த திருவுரு மாற்ற யோகத்தில் அன்னை சாதகனை எல்லா விதமான ஆபத்துக்கள் மற்றும் தடைகள் ஆகியவற்றிலிருந்து முழுமையாக காப்பாற்றுகிறார். ஆனால் அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதற்கு நாம் ஒரு குழந்தையை போல் அன்னையின் திருவடிகளில் சரணடைந்து தொடர்ந்து இடைவிடாது மா 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 என்று முழு நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் ஜபிக்க வேண்டும். ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் இருவருமே ஒரே மெய்மையின் ஒன்றானவர்கள், ஒரே ட்ரூத். அன்னையின் மாத்ரு சக்தி மற்றும் திருவுரு மாற்றம், அந்த பவர், சுப்ராமெண்டல் பவர் எல்லாம் ஒன்றே, ஒரே மெய்மையே. எப்படி தண்ணீரும் அலையும் இரு சொற்களானாலும் அதன் பொருள் பிரிக்க முடியாததோ, அதே போல் இறைமை, ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை மற்றும் அதிமன சக்தி, மேலும் மா என்ற நாமமும் பிரிக்க முடியாதவை. மதரும் அவரது நாமாவும் சேம் ட்ரூத் அண்ட் பிரின்சிபல் ஆனதால் சாதகன் அன்னையின் நாமாவை சொல்ல தொடங்கியதும் மதர் பிரசன்ஸ் அவனுள் ஏற்படுகிறது. கடினமான திருவுரு மாற்ற சாதனை நாம ஜபத்தினால் மிக எளிமையாகிறது. இது நமக்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா? முன்பே கூறியது போல் பூரண யோகம், உண்மையான சரணாகதி மற்றும் ஆர்வம் இவற்றினால் மட்டுமே சாத்தியம்.
ஆனால் உண்மையான சரணமும் ஆர்வமும் நாம் உணர்வுடன், அதாவது கான்சியஸ்னஸுடன் இருந்தால் மட்டுமே சாத்தியம். இப்படி நாம் எப்போதும் கான்சியஸாக தொடர்ந்து இருப்பதும் சரணத்தை ஆர்வமுடன் சமர்ப்பிக்க ஒரு சாதகனுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஏன்னா ஆரம்ப நிலைகள்ல எல்லாம் நம்முடைய கான்சியஸ்னஸ் ரொம்ப வேவரிங்கா இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டா, ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருக்காது. தொடக்க நிலையில் மனதை ஒருமுகப்படுத்தவும் இடையராது கான்சியஸாக இருக்கவும் சாதகனுக்கு ஒரு துணை, ஒரு எய்டு, உதவி தேவை. அவ்வாறு எப்பொழுதுமே இடையராது கான்சியஸாக இருக்கும்போது தெய்வீக குணங்களான அமைதி, ஒருமுனைப்படுதல், ஆனந்தம், சமதை போன்ற நல்ல விஷயங்கள் சாதகன் மீது இரக்கம் கொள்ள துவங்கும். இதனால் அவனுள் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்னர் ஹாப்பினஸ்னு சொல்லுவாங்க, ஏற்படுகிறது. ஆனால் இத்தகைய அனுபவங்கள் சாதனையின் தொடக்க நிலையில் எப்பொழுதும் நடைபெறாது. இது எப்போதாவது நீண்ட இடைவெளிக்கு பின்பே நடைபெறும். மற்ற நேரங்களில் இயந்திரத்தனமான எண்ணங்கள், அதாவது மெக்கானிக்கல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதானே நம்ம எப்பவும் தொந்தரவு செய்யுது. இந்த மாதிரியான இயந்திரத்தனமான எண்ணங்கள் சாதகனை தொந்தரவு செய்யும். சாதகன் தன் சாதனையில் நல்ல முன்னேற்றம் அடையும் வரை இத்தகைய இடையூறுகள் ஏற்படும். தொடக்க நிலையில் சாதகனுக்கு சரணாகதி மற்றும் ஆர்வம் இவற்றின் இடையராத தன்மை இருக்காது. இதனை சரி செய்வதற்கு அன்னைக்கு செய்யும் சேவையாக வேலை செய்வது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில நம்ம ஈடுபடும் போது அன்னையின் பணிங்கும் போது நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் நம்ம கூட கொஞ்சம் தொடர்ந்து வரும். அமைதி, ஆனந்தம் இவற்றின் இரக்கம் டிசன்ட் ஆகாததால் வாழ்க்கையும் சாதனையும் வறண்டு காணப்படும். இதன் காரணமாக சாதகன் யோக பாதையிலிருந்து விலகவும் நேரிடலாம். ஒரு ட்ரைனஸ், ஒரு டெஸ்பரேட்னஸ் ஏற்படும்ன்றாங்க. ஆனால் அன்னையின் நாமமான மா என்ற ஒற்றை மந்திர சொல் மூலம் சாதகன் தொடக்கத்திலிருந்தே கான்சியஸாக இருக்க முடியும். மிகவும் எளிமையான, மிகச் சக்தி வாய்ந்த, மிக பயனுள்ள வழி இது. சாதகன் சாதனையை தொடரவில்லை என்றாலும் ஸ்ரீ அன்னையின் நாமாவை உச்சரிப்பது மிகவும் நல்லது. இதற்கு வேறொன்றும் தேவையில்லை, மன உறுதி ஒன்று போதும். அந்த கான்சியஸோட டிட்டர்மின்டா நம்ம மா 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 என்று உச்சரித்திருந்தாலே போதும், வேற ஒண்ணுமே வேணாம். ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம கான்சியஸ் டைவர்ட் ஆகாத பார்த்துக்கணும். இவ்வாறு சாதகன் நாம ஜெயம் செய்ய முன்வந்தால் நம்பிக்கையும் ஈடுபாடும் தானாகவே அவனிடம் ஏற்பட்டுவிடும். அன்னையும் அன்னையின் நாமமும் வேறு வேறல்ல என்பதனால் மதர்ஸ் பிரசன்ஸ் சாதகனிடம் எப்பொழுதும் குடிகொள்ளும். இது நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இல்லையா? நாம ஜபம் சொல்லும் போது ஐ ஹவ் டேக்கன் ரெஃப்யூஜ் இன் யூ, ஐ எம் யுவர் சைல்டு, அதாவது நான் உங்களிடத்தில் தஞ்சமடைந்துள்ளேன், நான் உங்களின் குழந்தை என்று சொல்வது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. சாதகன் தன் இயல்புக்கு ஏற்றவாறு இந்த வரிகளையும் சொல்லலாம். இல்லை என்றால் தன் சைத்திய ஜீவனின் திறப்புக்கு ஆர்வம் வரலாம். ஒருவர் இம்மாதிரி நாம ஜபம் செய்து கொண்டே இருந்தால் சரணாகதி தானாகவே எளிமையாக நடைபெறும். இந்த முறை நமது தியானத்திற்கும் பெரிதும் உதவும். சிலர் கூறலாம், இயந்திர கதியில் நாம ஜபம் செய்வது பலனளிக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். மெக்கானிக்கலா நம்ம மாமான்னு எந்த ஒரு கான்சியஸும் இல்லாம சொல்றது பலனளிக்காதுன்னாலும் இது உண்மை என்றாலும் இயந்திரத்தனமான எண்ணங்கள் நம் சாதனையின் போது ஏற்படுவதும் பயனளிக்காதல்லவா? அந்த இயந்திரத்தனமான எண்ணங்களை அவாய்ட் பண்றதுக்கு தான் நாம ஜபம்னு சொல்றாங்க. உண்மையில் ஆன்மீகவாதிகள் மெக்கானிக்கல் தாட்ஸை கண்டுதான் மிகவும் அஞ்சினார்கள். இம்மாதிரி எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் நிறுத்தவும் பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் முயற்சி செய்தனர். இதன் காரணமாகத்தான் வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் மற்றும் ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், ஆச்சாரியர்கள் ஆகியோர் நாம ஜபத்தின் சிறப்பினை பாராட்டுகின்றனர். நம்ம கூட பார்த்திருப்போம், நம்ம வீட்டுல அந்த காலத்துலலாம் பெரியவங்க எப்பவுமே ஒரு துளசி மாலையோ ஏதாவது வச்சுக்கிட்டு நாம ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறத வயசானவங்க வீட்டுல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எப்பேற்பட்ட பெருமைன்னு நமக்கு தெரியலனாலும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாம். துளசிதாசர் ராமரையே தன் நாமத்தின் பெருமையை விளக்க இயலவென்று, ராமராலேயே தன் நாமத்தின் பெருமையை விளக்க இயலவில்லை என்றால் நான் யாரிடம் நாம ஜபத்தின் சிறப்பை விளக்க முடியும் என்று கேட்கிறார். எண்ணங்கள்
தாமாகவே எந்த ஒரு முயற்சியும் இன்றி ஸ்பான்டேனியஸாக நமக்குள் வந்து கொண்டிருக்கும். இது நிற்பதற்கு பிறவிதோறும் நாம் சாதனை செய்ய வேண்டும். இதற்கு மாற்றாக எளிய வழியாக நாம ஜபம் உள்ளது. இதற்கு தேவைப்படும் ஒரே தகுதி வலுவான விருப்பம், அதாவது ஸ்ட்ராங் வில் மற்றும் டிட்டர்மினேஷன், உறுதிப்பாடு. மற்ற அனைத்து முறைகளையும் விட இது மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி நாம ஜபம் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸ்ரீ அரவிந்தரின் யோகம் என்பது மனம், பிராணன், உடல் இவைகளின் திருவுருமாற்றம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. வேலை என்பது உடலால் செய்யப்படுவது. வேலை செய்வதற்கு தேவையான சக்தி பிராணனிலிருந்து வருகிறது. மனதிலிருந்து அதற்கு தேவையான திறன்கள், வழிமுறைகள் வருகின்றன. ஸ்கில்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ வேலை இவ்வகையில் ஜீவனின் இம்மூன்று பகுதிகள், அதாவது மனம், பிராணம், உடல், இம்மூன்று பகுதிகளின் கூட்டமைப்பால் நடக்கிறது. இப்பூரண யோகத்தில் இம்மூன்றும் திருவுருமாற்றம் அடைய வேண்டி உள்ளதால் 3 பகுதிகள் உதவியில் நடைபெறும் வேலையும் ஒரு சாதனையே. சோ இந்த 3 பாகங்களும் இணைஞ்சு செய்யற ஒரு வேலையும் ஒரு சாதனா முறைதான்றாங்க. தேவையான வேலைகள் ஒரு யோக சாதனை போல் முழுமையாக பூரணமாக செய்து முடிக்கப்பட்டு அன்னைக்கு செய்யும் சேவையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இம்மாதிரி மனோநிலையில் செய்யப்படும் வேலை தெய்வீக பணியாகிறது, டிவைன் ஒர்க். ஒரு சாதகன் தன் உயர் உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த மனோபாவம் ஏற்படும். சாதனையின் தொடக்க நிலையில் ஒரு சாதகர் வேலை செய்யும் போது இந்த மாதிரி மனோபாவம், ஹையர் கான்சியஸ்னஸில் இருப்பது இயலாத ஒன்று. ஏன்னா நம்ம இப்பதான் நம்ம பிகினர்ஸா இருக்கோம். தியானம் செய்யும் போது சாதகர் ஹையர் கான்சியஸில் இருக்கக்கூடும். ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், அந்த ஒரு சக்தியும் சாதனை செய்ய முடியும். ஏனெனில் துவக்க நிலையில் சாதகர் மென்டல் கான்சியஸ்னஸில் இருப்பார். தான் செய்வது இறை சேவை என்ற உணர்வும் இன்றி பல்வேறு எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பார். இதை தவிர்க்க சிறிய முயற்சியாக மதர் நாமத்தை ஜபித்தால் செய்யும் வேலையை டிவன் ஒர்க்காக செய்து அன்னையின் பாதங்களில் சமர்ப்பிக்க முடியும். சாதகன் விழிப்புணர்வுடனும் உணர்வுடனும், அதாவது ஒரு அவேக்கனிங் கான்சியஸோட உறுதியோடும் இருந்து நாம ஜபம் செய்தால் தான் செய்யும் வேலைகளுக்கு இடையிலும் மறக்காது டிவைன் கான்சியஸுடன் இருக்க முடியும். அந்த நாம ஜபம் போய்கிட்டே இருக்கணும், அதே நேரம் நம்முடைய அந்த டிவைன் கான்சியஸோட ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும். நாம ஜபம் உதடுகளில் உச்சரிக்கலாம் அல்லது அமைதியாக மனதிற்குள்ளேயே சொல்லலாம். முன்பு கூறியது போல் நாம ஜபத்துடன் சேர்த்து ஐ எம் யோர்ஸ், ஐ ஹவ் டேக்கன் ரெஃப்யூஜ் இன் யூ, நான் தங்களுடைய குழந்தை, நான் தங்களிடம் தஞ்சமடைந்துள்ளேன் என்ற மனநிலையும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம ஒருத்தர்கிட்ட ரெஃப்யூஜ் எடுத்துக்கிட்டா நம்மளா எதுவும் செய்ய மாட்டோம். நம்ம அடைக்கலம் போயிட்டோம், நம்ம தஞ்சம் அடைஞ்சிட்டோம். அப்ப நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவங்க பணின்னு இருந்து நம்ம முழுமையா நம்மள ஒப்படைச்சிடுவோம். சோ அந்த ஆட்டிடியூட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு சாதகன் மதர் நாமத்துடன் பணி செய்தால் செய்யும் வேலையில் ஒரு ஆர்வம், மகிழ்ச்சி, உற்சாகம், உத்வேகம் ஆகியவையும் ஏற்படும். இந்த மனநிலையில் இறை சேவை செய்யும் பொழுது உணர்வு நிலை மாற்றம் விரைவில் ஏற்படுகிறது. அதோடு அன்னையின் அருள் மீதும் நம்பிக்கை ஏற்படுகிறது. ஸ்ரீ அன்னை தன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூறுவது போல், உனது எல்லா முயற்சிகளிலும் அறிவார்ந்த செயலிலும் உனது ஒரே குறிக்கோள் ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் ஆக இருக்கட்டும். இந்த கூற்றின்படி நினைவில்லாது போனால் எப்படி அன்னையிடம் நம்மை கொடுக்க முடியும்? எப்படி அன்னையை நினைக்க முடியும்? எப்படி அன்னையை நினைப்பே இல்லைன்னா நம்ம எப்படி எதை ஆஃபர் பண்ணுவோம் அன்னைகிட்ட? இதற்கு எளிய தீர்வு மதரின் நாம ஜபமான மா 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 என்பதன் மூலம் மதரை நினைவில் நிறுத்தி கொள்ள முடியும். நாம ஜபம் குறித்து ஸ்ரீ அன்னை என்ன சொல்றாங்கன்னா, அன்னையே அவங்களே செஞ்சதை சொல்றாங்க. ஸ்ரீ அன்னை தான் விடாமல் நாம ஜபம் செய்ததை பற்றி கூறுகிறார். நாம் எல்லா நேரமும் நாம ஜபம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். நான் 10 வருட சாதனையை சில மாதங்களிலேயே நிறைவேற்றி இருக்கிறேன். இந்த நாம ஜபத்தினால தன்னுடைய 10 வருட சாதனையை சில மாதங்களிலேயே நிறைவேற்றியதாக சொல்கிறார். And I repeat my mantra constantly when I am awake and even when I sleep.
I say it even when I'm getting dressed, when I eat, when I work, when I speak with others. It is there, just behind, in the background, all the time, all the time. அதாவது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உடை உடுத்தும் போதும் மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட அது ஒரு பேக்ரவுண்டு, ஒரு தனக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் போல போய்கிட்டே இருக்கு. ஆல் த டைம், ஆல் த டைம், எல்லா நேரமும் அது ஓடிக்கிட்டே இருக்கு, ரெக்கார்ட் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. மதர் நாம ஜபம் செய்பவர்களையும் நாம ஜபம் செய்யாமல் தியானம் செய்பவர்களையும் வேறுபடுத்தி உள்ளார். மந்திர ஜபம் இல்லாமல் தியானம் செய்பவர்களிடம் மங்கலான மற்றும் தெளிவற்று ஏதோ ஒன்று இருக்கும். அதே நேரம் மந்திர ஜபம் செய்பவர்களிடம் ஒரு துல்லியம், ஒரு அக்யூரசின்றாங்க, திடத்தன்மை, ஒரு சாலிடாரிட்டி, மற்றும் இது ஒரு ஆர்மர் போல, ஒரு கவசம் போன்று இருக்கும். இரும்பு போன்ற உறுதித்தன்மையை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க மதர். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாம ஜப்பா மிகவும் இன்றியமையாதது. மதர் இதை இப்படி சொல்கிறார். I have also come to realize that for this sadhana of the body, the mantra is essential because only japa has a direct action on the body. மதரின் இந்த வாக்கியங்களிலிருந்து நாம ஜபத்தின் மூலம் உடல் திருவுரு மாற்றத்தை அடையலாம் என்பது உறுதியாகிறது. இது மிகவும் ஈஸி மெத்தட் இல்லையா? எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒன்று. இப்போ உலக வாழ்க்கையில நம்ம நாம ஜபத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம்? நம் உடல் திருவுரு மாற்றம் என்பதுதான் ஒவ்வொருவரின் நோக்கம். ஆனால் பலர் இது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல், அவர்களது சைத்திய ஜீவன் விழிப்படையாமல் இந்த உலக வாழ்க்கையே அவர்களுக்கு எல்லாமாக இருக்கிறது. இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் அண்ட் வேர்ல்ட்லி லைஃப், நமக்கு அன்றாட நித்திய செய்கிற வேலைகள் இதெல்லாமே முக்கியமா இருக்குன்றாங்க. நமது துன்பங்களுக்கு எல்லாம் ஒரே தீர்வாக நாம ஜபம் இருக்கும். நமது சைத்தியம் திறந்து இறைபாதையில் செல்ல முடியும். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஏங்கிறது நம்முடைய சைக்கிக் எப்போ திறவடையும், அது திறந்தா நமக்கு ஒரு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குமே எல்லாம் நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம். அதுக்கு இந்த நாம ஜபம் மிகவும் உதவும்னு சொல்றாங்க. மனிதனுக்கு ஏற்படும் பயங்கள், கவலைகள் அவனை அமைதியற்றவனாக்கி அவனை எப்பொழுதும் பாரத்துடன் இருக்கும் வண்ணம் செய்கிறது. இதனால் சில சமயம் நிதானம் தவறி நடக்கிறான். வாழ்வு முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்துள்ள மனிதன் நாம ஜபத்தை ஏற்று உறுதியுடனும் தீவிரத்துடனும் கடைபிடித்தால், அதாவது மதரிடம் அதை சொல்லணும் நம்ம, நான் இதை உங்களது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் இந்த துன்பங்களை எல்லாம் திருவுரு மாற்றம் செய்து பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று இந்த மனோபாவத்துடன் மேற்கொண்டால் துன்பங்கள் அனைத்தும் அழிந்து பிரச்சனை தீர தெளிவான வழிகள் நமக்கு புலப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நாம ஜபம் நமது அறியாமையும் இருளையும் அழித்து ஒளியை கொண்டு வந்து சேர்க்கும். மா என்ற சொல் 2 சான்ஸ்கிரிட் வடமொழி எழுத்துக்களால் ஆனது. கூட்டல் ஆ. இவை பீஜ மந்திரங்கள், அதாவது பீஜ ஒலிகள்னு சொல்லுவாங்க. சீட் சிலபல்ஸ், விதை ஒலிகள்னு சொல்லுவாங்க. என்பது சந்திர பீஜம், பீஸும் பிளிஸும் கொடுக்கும். ஆ என்பது அக்னி பீஜம், ஸ்பிரிச்சுவல் ஃபயர், அதை நம்ம பியூரிஃபை பண்ணுது. மா இதை பற்றி விரிவாக பின்னர் பார்க்கலாம். மா என்று ஜபிக்கும் போது அறியாமை மற்றும் கடந்த கால தவறுகளினால் ஏற்படும் விளைவுகள் அக்னி பீஜத்தால் சாம்பலாகிவிடும். சந்திர பீஜ ஒளி ஆனந்தம், அமைதி, சமதை ஆகியவற்றை வெளிப்படுத்தும். நாம் நாம ஜபம் செய்வதன் மூலம் நம் குடும்பத்தாருடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். நமது வீடே ஆசிரமமாக மாறும். நாம ஜபத்துடைய மிகப்பெரிய ஒரு பயன் என்னன்னா, நம்ம எல்லாம் சாதகர்களா இருப்பதனால தடைகளையும் ஆபத்துக்களையும் நீக்கும். மன பிராண உடல் திருவுரு மாற்றம் மிகவும் கடினமானது. ஏனெனில் மனிதனின் இயல்பும் அவனது கீழ் இயல்பின் இயக்கங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விரும்புவதில்லை. நம்முடைய லோயர் நேச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அது விரும்பாது. அவன் சிறிது யோக பாதையில் முன்னேறினாலோ அல்லது அதிமன சக்தி சாதகனை தொட்டாலோ, அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ்ன்றோம் இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு அந்த அதிமன ஃபோர்ஸ் அதை டச் பண்ணும்போது என்ன ஆகும்? அமைதி, ஒளி, ஆனந்தம், ஞானம் இவையெல்லாம் மேலிருந்து அவனது மனம்
பிராணன், உடல் ஆகியவற்றில் இறங்கும். ஆனால் இந்த இரக்கத்திற்கு எதிர்வினையாக இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனா நம்ம உடம்புல எப்பவுமே ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும், எதிர்வினை. அதுல இருந்து விலக்கிக்க வேண்டுமான ஒரு குணாதிசயம் தான் மனிதனுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அந்த இரக்கத்திற்கு எதிர்வினையாக காமம், கோபம், பேராசை மற்றும் அகங்காரம், பொறாமை, தமஸ், சோம்பல், நோய் இதெல்லாம் அவன் முன்னாடி வந்து இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வேலைக்கு எதிராக செயல்படும். ஆனாலும் தெய்வீக சக்தி எனப்படும் டிவைன் பவர் சாதகனை அதன் தாக்கத்தை அவன் தாங்கும் அளவும் அவனது சரணாகதியின் அளவினை பொறுத்தும் அந்த டிவைன் ஃபோர்ஸ் தான் அவனை ஸ்பரிசிப்பதனால் இத்தகைய மோசமான சக்திகள், தட் இஸ் அட்வர்ஸ் ஃபோர்ஸ், அவனை தாக்க அனுமதிக்காது. இந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து இந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸஸை முழுமையாக தாக்க அனுமதிக்காது. இவைகளுடன் அடுத்தவர்களுடன் பழகும் போது கருத்து வேறுபாடும் தவறான புரிதலும் ஏற்படுகிறது. நமக்குள்ளேயே நடக்கிற விஷயம் இது. இது இல்லாத நம்ம அடுத்தவங்களோட பழகும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு வருது, தவறான புரிதல்கள் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நேச்சுரலி குவாரல், இப்படி போகும். நோய், மரணம் போன்றவை குறித்தும் சிலருக்கு அச்சம் ஏற்படுகிறது. வேறு சில பயங்களும் சாதகனை நோக்கி தொந்தரவு செய்து அமைதியை குலைக்கிறது. இம்மாதிரி நேரங்களில் சாதகன் தான் அசுர சக்திகளினால் தாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து மா மா என்னும் அன்னையின் நாமாவை, I am yours, I surrender all these opposing forces at your feet, நான் தங்களுடையவன், எதற்கும் இத்தகைய அசுர சக்திகளை தங்களின் பாதங்களில் சரணம் செய்கிறேன் என்று கூறி மா 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 என்று உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இம்மாதிரியான தருணத்தில் அன்னையின் நாமாவை வேகமாக உச்சரிக்க வேண்டும். ஏனெனில் இந்த வகையில் ஜபிப்பது விரும்பத்தகாத மற்றும் தொந்தரவு செய்யும் எண்ணங்களை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு அட்வர்ஸ் ஃபோர்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஒரு கோபம் இன்னும் வந்து நிக்குது, ஒரு ஆத்திரம் வருது, ஒரு பொறாமை எண்ணம் வருது, ஒரு விதமான அஜிடேஷன், ஒரு விதமான டிஸ்இக்விலிபிரியம் நமக்குள்ள ஏற்பட்டுடுதுனாவே உடனடியா நம்ம மா என்ற மந்திரத்தை, நாம ஜபத்தை நம்ம வேகமா ஜபிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அதுல போயிடும், இது நம்மை விட்டு நீங்கிவிடும். ஒளி வராமல் உதடுகள் மட்டும் அசைந்தவாறு மாமந்திர ஜபம் ஜபிக்கலாம். அன்னையின் சக்தி சாதகனை ஒரு குழந்தையை போல பாதுகாக்கும். அன்னையின் பால் உள்ள நம்பிக்கை மற்றும் பூரண விசுவாசம் குறைவாக முழுமையற்று இருக்கும் போதுதான் இத்தகைய ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் நம்மை தாக்கும். நேர்மையும் சரணமும் பலவீனமாக உள்ள போது நாம் இத்தகைய தீய சக்திகளான கோபம், அகங்காரம், சுயநலம் போன்றவற்றிற்கு இரையாகிறோம். இம்மாதிரி சங்கடமான சந்தர்ப்பங்களையும் வென்ற பின் நாம ஜபத்தினால் சாதகனின் அன்பு, விசுவாசம் மற்றும் ஈடுபாடு அதிகரிப்பதனால் அன்னையின் சக்தி மீதும் அவனது நம்பிக்கை வலுப்பெறுகிறது. அத்துடன் சாதகனின் அச்சமின்மை, துணிவு, பொறுமை மற்றும் அவனுள் உள்ள வலிமை அதிகரிக்கின்றது. இம்முறையில் பல வருடங்களில் முன்னேற்றமடையும் சாதனை சில மாதங்களிலேயே முன்னேறும். மா என்னும் மந்திரத்தில் உள்ள அக்னி பீஜம் தீய சக்திகளை அழித்து சிறிது சிறிதாக நம்முள் விரும்பத்தகாத வேண்டாத எண்ணங்களை குறைத்துவிடும். பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷனில் நோய் மற்றும் சில தடைகள் ஏற்படுவதும் உண்டு. ஆனால் ஸ்ரீ அன்னையின் திருக்கரங்கள் சாதகனின் தலை மீது ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பதால் எதுவும் பாதிக்காது. மாறாக மா என்னும் நாமஜபத்தில் மூழ்கி அன்னையின் பாதங்களில் சரணடையலாம். ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் ஹிண்ட்ரன்சஸ் சொல்லுவாங்க, அதாவது தடைகளும் இடையூறுகளும். இவ்வுலகில் அனைவரும் அமைதியும் மகிழ்ச்சியும் தான் விரும்புகிறோம். ஆனால் அதை எதிர்க்கும் எதிர்மறை குணங்களான சிற்றின்ப ஆசை, லஸ்ட், ஆங்கர் கோபம், கிரீடினஸ் பேராசை, ஈகோ அகங்காரம் மற்றும் செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் ஆகியவை நம்முள் இருந்து நாம் விரும்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்காதவாறு செய்கின்றது. நம்மளே நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நம்ம அமைதியா தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு கோபமோ ஒரு அகங்காரமோ தலை தூக்கி சூழலை கெடுத்துட்ட பிறகு அந்த அமைதி எங்க போச்சுன்னு தெரியாது. மீண்டும் அந்த அமைதி நமக்குள்ள செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
ஸோ அதனாலதான் இந்த நாம ஜபத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. யோக பாதையில் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவற்றில் சிற்றின்ப ஆசை, கோபம், அகங்காரம் மற்றும் சுயநலம் ஆகிய 4ம் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நிறைய இருந்தாலும் இதுல இந்த 4க்கும் ரொம்ப மெஜாரிட்டி பவர் கொடுத்திருக்கு. சாதகன் இந்நான்கு எதிரிகள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை விழிப்புடன் கவனித்து அன்னையிடம் சரணம் செய்யணும். செய்தால் மற்றவைகளையும் நாளடைவில் நம்மால சரணம் செய்ய முடியும். சாதகன் உதாரணமா ஒரு பாலுணர்வு மற்றும் கோபம் இவற்றின் இயக்கத்தை அடையாளம் காண முடியும். ஆனால் ஈகோ என்னும் அகங்காரம் மற்றும் சுயநலம் இவைகளை எளிதில் அடையாளம் காண இயலாது. இத்தகைய எதிர்மறை சக்திகள் எவ்வாறு இயங்குகிறது என்று பார்ப்போம். முதல்ல ஆங்கர். கோபம் நமது உணர்வு தளத்துல உள்ள அதி தீவிர சக்தி வாய்ந்த ஒன்று. இது நமது புத்தியை ஆட்கொள்கிறது. தெய்வீக சக்தி, டிவைன் பவர் சாதகனை ஆட்கொண்டு திருவுருமாற்றத்திற்கான வேலையை துவங்கும் போது அவனுள் உள்ள குறைகள் மற்றும் தேவையற்ற குணங்கள் ஆகியவற்றின் மீது செயல்படும். இது எதனால செயல்படுறதுன்ற டெக்னிக்க சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள், நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம போகும்போது நமக்குள்ள இந்த கீழ் இயல்பு, அதாவது குறைபாடுகள் அல்லது லோவர் நேச்சர்னு சொல்ற விஷயங்கள்லாம் அந்த டிவைன் பவர் அதையும் தொடுவதனால அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுன்றாங்க. நமது கீழ் இயல்பில் மறைந்துள்ள குறைகள் வாலில் அடித்த பாம்பு சீற்றத்துடன் தலை தூக்கி பார்ப்பது போல் நமது கீழ் இயல்பு தெய்வீக திருவுருமாற்ற வேலையினை தடுப்பது போல் மேலெழும். அந்த நேரத்தில் சாதகன் கான்சியஸாக இல்லாமல் இருந்தால் மற்றவர்களிடம்தான் தவறு தெரியும். அதாவது கோபம் ஏன் வருது, நமக்கு எப்பவுமே அடுத்தவங்க மேல ஏன் கோபம் வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மற்றவர்கள் தான் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வதாக ஒரு மாயையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இதன் காரணமாக முரண்பாடுகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். கோபத்தை அடுத்தவர்கள் மீது காட்டுவது, சில சமயம் கைகலப்பு கூட ஏற்படுவது உண்டு. ஆனா அந்த சம்பவம் நடந்தேறிய பிறகு நான் செய்தது சரியல்ல அப்படின்னு நம்ம உணரலாம். ஆனா எப்படி அதுக்கும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்போம்னா, ஆனா அந்த கோபம் ஒரு விதமான அமைதியற்ற நிலை, கிளர்ச்சி இவையெல்லாம் என் இதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதனால நான் அந்த கோபத்தை வெளிப்படுத்திருக்கலன்னா, அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பல்ஷன் சொல்லுவோம் இல்லையா, பர்ஸ்டிங் அவுட், அதை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர், அந்த கோபத்தை என்னை விட்டு வெளியேறி இருக்காது. அப்படி நான் அதை செய்யலன்னா அந்த கோபம் என்னை விட்டு வெளியேறி இருக்காது அப்படின்னு நம்மளை நாமளே நம்ம தப்புக்கு சமாதானம் செய்து கொள்வோம். யோக சாதனையில் நாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்துவதும் ஆதரிப்பதும் மிக தவறு, ரொம்ப வர்ஸ்ட்ன்றாங்க. மதர் கோபத்தை இம்முறையில் பலவீனப்படுத்த முடியாது. இந்த முறை அதுக்கு சரியான சூட்டபிள் மெத்தட் இல்லை. அது மிகவும் பலமடைந்து அடுத்த தாக்குதலில் மேலும் வலுவுடன் திரும்ப வரும். இது சுய கட்டுப்பாடு மற்றும் திருவுருமாற்றத்திற்கு எதிரானது. ஸோ என்ன செய்யலாம், நமக்கு இது நேச்சுரலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வழி அன்னையிட்ட சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அன்னையிட்ட சரணாகதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருவுரு மாற்றத்திற்கு ஒரு முறையில் சாதகன் கோபம் என்பதே ஒரு தீய சக்தி, ஹாஸ்டைல் ஃபோர்ஸ். எனவே நான் அதற்கு இடமளிக்க கூடாது என்று உறுதியுடன் இருக்க வேண்டும். இம்மாதிரி நினைப்பதுடன் அன்னையின் நாமாவை நினைந்து கோபத்தை அன்னையின் பாதங்களில் சரணம் செய்ய வேண்டும். எனக்கு நம்மளுக்கு வரும்போதே உடனடியா அந்த கான்சியஸ் மட்டும் நமக்கு இருக்கணும். ஒரு காஷனோட அந்த கோபம்ன்றது தலை தூக்க போகுதுன்னு தெரியும் போதே நம்ம அன்னையின் பாதங்கள்ல, அன்னையே இந்த கோபத்தை நான் உங்க பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அதே போல் அன்னையை அழைத்து, by the force of the mother, this anger will definitely be transformed, and since I am the mother's child, she will certainly protect me என்று சொல்லலாம். இது by the force of the mother, அன்னையின் சக்தியால் இந்த கோபம் திருவுருமாற்றம் அடையும். நான் அன்னையின் குழந்தை ஆகையால் இது அன்னை நிச்சயமாக என்னை பாதுகாப்பார் அப்படின்னு நம்ம சொல்றது இன்னும் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணிக்கலாம். இம்மாதிரியான தருணங்களில் அன்னையின் நாமாவை மிக வேகமாக ஜபிக்க வேண்டும். முதன்முறை இதை பயிற்சி செய்யும் போது கோபம் குறையாததால் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். 2ஆம் முறை மதர் நாமாவில் ஒருமுனைப்பு பெறுவது முதல் முறையை விட எளிதாக இருக்கும். வேகமான நாம ஜபத்தில்
கோபம் வெகு விரைவில் போய்விடும். மன்னிக்கவும். ஒருவர் கோபத்தை கையாள இந்த முறையை கூட கடைபிடிக்கலாம். அதாவது கோபம் எழும்போது சரியான முறையில் அறிவுரை கூறக்கூடிய ஒருவரிடம் ஆலோசனை கேட்கலாம். அந்த நபர் நல்ல முறையில் அறிவுரை கூறினால் கோபம் உடனடியாக மறைந்து அன்னையின் மீது ஒருமுனைப்பும் நம்பிக்கையும் கூடும். மன்னிக்கவும். அந்த நபர் நல்ல முறையில் அறிவுரை கூறினால் கோபம் உடனடியாக மறைந்து அன்னையின் மீது ஒருமுனைப்பும் நம்பிக்கையும் கூடும். சாதகனின் கொந்தளிப்பு அடங்கி அன்னையின் சாநித்தியம் உணர்வதனால் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும். பெரும்பாலும் கோபத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் தவறாகவே இருக்கும். அதன் விளைவுகள் மிகவும் மோசமாகவும் இருக்கும். எனவே எந்த ஒரு பிரச்சனையையும் கோபம் குறைந்த பின்னரே தீர்க்க முற்பட வேண்டும். அடுத்தது லஸ்ட் எனப்படும் சிற்றின்ப ஆசை. சிற்றின்ப ஆசையும் கோபமும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆனால் சிற்றின்ப இயக்கங்களை அடையாளம் காண்பது மிகவும் கடினம். இம்மாதிரி ஆசைகளிலிருந்து வெளிவர ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அன்னையிடம் சரண் செய்து இம்மாதிரி ஆசைகள் அதே போலதான் டிரான்ஸ்பர்மேஷன் உருமாற்றம் அடைய உண்மையாக பிரார்த்திக்க வேண்டும். எதிர்பாலினத்தவரோடு ஆப்போசிட் செக்ஸ் அவங்களோட பழகும்போது எச்சரிக்கையுடன் தொடக்கம் முதலே பழக வேண்டும். இல்லை என்றால் அந்த உறவு கொஞ்சம் களங்கமானதாக மாறிவிடக்கூடும். ஸ்ரீ அன்னையிடம் அடைக்கலம் புகுந்த சாதகன் ஒவ்வொரு அடியிலும் பாதுகாக்கப்படுகிறான். யோக பாதையிலிருந்து நழுவ அன்னை அனுமதிப்பதில்லை. அன்னை அனுமதிக்கல, ஆனா நம்மளாதான் நம்முடைய ஹோஸ்டைல் ஃபோர்ஸஸும் வீக்னஸஸாலையும் நம்ம விலகிறோம். அன்னையிடமிருந்து அறிகுறிகளும் இடையூறுகள் மற்றும் தடைகளும் மீண்டும் மீண்டும் ஏற்படுவது சாதகனை விழிப்படைந்த உணர்வு. அதாவது இது இந்த இடையூறுகள் தடைகள்லாம் எதுக்கு ஏற்படுதுன்னா, அன்னை கிட்ட நம்ம இன்னும் நெருங்கணுன்றதுக்கும் ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்படைந்த உணர்வு, நம்மளோட கான்சியஸ்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காகவும் தான் இது போலலாம் வருது. அந்த உணர்வு உள்ளவனாக, விழிப்படைந்த உணர்வு உள்ளவனாக நம்மளை மாற்றும். ஆனால் சாதகன் இதை செய்ய தவறினால் ஆசையின் பிடியில் சிக்குவான். இந்த நிலையிலும் அன்னையின் சக்தி அவன் கான்சியஸாக இருப்பதற்கு உதவும். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்ரீ அன்னையை அழைத்தால் அன்னை ஓடோடி உதவுவார். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், சாதகன் அன்னையின் பாதுகாப்பை நாடாமல், ஆன்மீக பாதையை சரிவர கடைபிடிக்காமல் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினால் அத்தகைய வாழ்வில் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க நேரிடும். ஆனாலும் நம்பிக்கையூட்டும் செய்தி என்னவென்றால், அவன் இந்த பிறவியிலேயோ அல்லது மறுபிறவியிலோ மீண்டும் ஆன்மீக பாதைக்கு திரும்புவது மட்டுமல்ல, அதுவரை அடைந்த ஆன்மீக முன்னேற்றத்தையும் இழந்துவிட மாட்டான். இது நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கு. ஆனாலும் எதுக்கு நம்ம இந்த பிறவியிலேயே மேக்சிமம் என்ன முடியுமோ அதை செய்வோம். அகங்காரமும் சுயநலமும் நெருங்கிய நண்பர்கள். ஒருவரை விட்டு ஒருவர் இருக்க மாட்டார்கள். உடல் திருவுருமாற்றம் அடையும் வரை ஈகோ இருக்கும். மனம், பிராணன் மற்றும் உடல் இவற்றிலிருந்து தங்களை விலக்கி இடையறாத பரமனின் உணர்விலேயே இருந்த யோகிகளும் ரிஷிகளும் மீண்டும் உடல் உணர்வுக்கு திரும்பினால் இம்மாதிரியான அகங்காரம், சுயநலம், சிற்றின்ப ஆசை மற்றும் கோபம் ஆகியவற்றினால் அவைகளுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும் போது தாக்கப்படுவார். பொதுவாக எதிர்க்கும் இத்தகைய இயக்கங்கள் அனைத்தும் ஒரு தனி மனிதனிடம் சம அளவு வலிமையுடன் இருக்காது. எல்லாமே இருக்குமா ஒருத்தர்கிட்ட, இல்ல எல்லாமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டா அப்படி இல்லை.
இவற்றுள் ஏதேனும் ஒன்று அதிக ஆதிக்கம் செலுத்தும். ஒருத்தட்ட கோபம் அதிகமா இருக்கலாம், ஒருத்தட்ட செல்ஃபிஷ்னஸ் அதிகமா இருக்கலாம், ஒருத்தட்ட ஈகோ அதிகமா இருக்கலாம். கோபம் அல்லது சிற்றின்ப ஆசை வலிமையாக இருக்கும் ஒருவரிடம் ஈகோ மற்றும் சுயநலம் வலிமையாக இருக்காது. கோபம் மற்றும் லஸ்ட் என்னும் சிற்றின்ப ஆசை சிறிது செயல்பாட்டுடனோ அல்லது மறைந்தோ காணப்படும். ஆனால் இது உலக பொதுவிதி அல்ல. சிலரிடம் இத்தகைய எதிர்ப்பு இயக்கங்கள் அனைத்துமே வலிமையாகவும் இருக்கலாம். பொதுவாக பெரிய பதவிகள்ல இருப்பவங்க, திறமைசாலிகள் மற்றும் நிபுணர்களாக இருப்பவங்களிடம் எக்ஸ்பர்ட்ஸ் அதிக அளவில் அகங்காரம் இருக்கும். ஆனால் கீழ் இயல்புகளான கோபம் போன்ற மேற்கூறிய எதிர்மறை இயக்கங்கள் அவர்களிடம் செயல்படாமல் இருக்கக்கூடும். இவர்கள் தங்களது ஈகோவை உணர தவறுகிறார்கள். இதை உணர உள்முக ஆன்மீக உணர்வினால் மட்டுமே இயலும். அவ்வளவு நல்ல முறையில் ஈகோ மாறுவேடம் போட்டு புனைந்திருக்கும். அதை மறைஞ்சிட்டு இருக்கும், ஒரு வேஷம் போட்டு. வெறும் மனதினால் மட்டுமே அதனை புரிந்து கொள்ள இயலாது. ஸ்ரீ அரவிந்தரின் திருவுருமாற்று யோகத்தில் சாதகர்கள் தங்களது ஈகோவை உணர்தல் மிகவும் அவசியமாகும். நமக்கு மெயின் எனிமியே ஈகோன்னு தான் சொல்லணும். ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏனெனில் அது திருவுருமாற்றம் அடைய வேண்டும். தன்னிடம் ஈகோ இருக்கிறதென்ற உணர்வே இல்லாதவர்கள் அதை எப்படி சரணம் செய்வார்? இதனால் அவரது சாதனையின் முன்னேற்றம் தடைபடும். இதற்கு எளிமையான வழி, அதனை அன்னையின் பாதங்களில் சரணம் செய்து அவரது நாமாவான மாஜபம் செய்தால் போதும். சைத்திய ஜீவன் விழித்தால் ஒருவர் இறைவனை உணரும் சாதனையை செய்ய தூண்டப்படுவார். அவரது சைத்தியத்தின் தேர்வுப்படி சாதகர் தன் குடும்பத்திலேயே இருந்து சாதனையை மேற்கொள்வார் அல்லது குடும்பத்தை துறந்து விடலாம். சைத்திய ஜீவன் ஒருவரிடம் பரிணாமத்தின் இயற்கையான முறையிலும் விழித்திடலாம். அதாவது இந்த யோக பாதை எப்படிலாம் செய்யலான்றதுக்கு சொல்றாங்க. அல்லது ஆன்மீக சாதகர்கள், நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது ஆன்மீக புத்தகங்கள், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுதும் சைத்தியம் விழித்திடலாம். சைத்திய ஜீவன் என்பது இறைவனின் சுய உருவம், மெய்யான நித்திய ஜீவன், போய் வருதுங்கம்மா, அதன் எட்டர்னல் ட்ரூத். இதன் இயல்பு உயர்ந்த ஆனந்தம், அமைதி, உயர்ந்த ஞானம், உயர்ந்த சமதை மற்றும் உயர்ந்த இரக்கம். அதாவது உயர்ந்த கைண்ட்னஸ், சுப்ரீம் கைண்ட்னஸ் சொல்றாங்க. சைத்திய ஜீவன் மனிதனின் மனம், பிராணன் மற்றும் உடல் ஆகியவற்றில் இறைவனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உள்ளது. சில சாதகர்கள் இறைவனை உணர தீர்மானித்து தங்களது அனைத்தையும் அன்னையின் பாதங்களில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கின்றனர். வேறு சிலர் இறைவனை உணர தீர்மானித்தாலும் பூரண சரணாகதியை, அதாவது தங்களது மனம், உடல், பிராணன் ஆகியவற்றை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய உணராமல் உள்ளனர். இறைவனுக்கு அதனால் கீழ் இயல்புகளான ஈகோ, சுயநலம், லஸ்ட், சிற்றின்பாசை, கோபம், பேராசை, ஆசை, பெருமை, விரோதம் ஆகவே எல்லாம் அவர்களது மைண்ட், பாடி, வைட்டல் ஆகியவற்றில் இருக்கும். தங்களது இத்தகைய ஆசைகளினால தூண்டப்பட்டு செயல்படாமல் இருக்க தேவையான உறுதியுடனும் அன்னையுடன் சரணம் செய்ய தீர்மானிப்பதே சென்ட்ரல் சரண்டர் என்று அழைக்கப்படும். இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட், வைட்டல், பாடியில இருக்கிற இந்த கீழ் இயல்புகள் எல்லாத்தையும் அதை மதர்ட்ட சமர்ப்பணம், கான்சிக்ரேட் பண்றதுதான் சென்ட்ரல் சரண்டர்னு சொல்றது. அதாவது நாம் ஆன்மீக பாதையில் சென்றாலும் நமது ஆர்வத்தின் தீவிரம் குறையும் பொழுது சரணம் செய்வது என்ற தீர்மானத்தில் உணர்வுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். இம்மாதிரியான இக்கட்டான நேரத்தில் அன்னையை தீவிரமாக அழைக்க வேண்டும். இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து அழைத்து அனைத்தையும் சரண்டர் செய்து காப்பாற்றும்படி வேண்டும் பொழுதே அன்னை செயல்படுவார். மதர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது தவறு நிகழ்ந்தாலும் உடனடியாக மா 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 என்று என் பெயரை மீண்டும் மீண்டும் சொல் என்று கூறுகிறார். இப்ப இதுல நமக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இந்த பகுதியை இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பகுதியில நம்ம ஏன்னா இது ரொம்ப நீண்ட ஒரு கட்டுரை, இதன் மொழியாக்கம் செய்து உரையை நான் வாசித்தேன். இதுல நமக்கு எப்படி ஒரு கூட்டு முயற்சியில, அதாவது கலெக்டிவ் ஒர்க்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது, நாம ஜபம்னா எந்த நாமாவை சொல்வது, எந்த மந்திர ஜபத்தை சொல்வது, எப்படி சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பற்றி இதனுடைய 2ஆம் பகுதியில நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த
தியான முறையை பத்தியும் சொல்லியிருக்கு. இந்த நாம ஜபத்துடைய உயர்வு என்ன, இதோடைய கிரேட்னஸ், இதோடைய எஃபெக்ட் என்ன, என்னென்ன முறைகள், இதை பத்தி எல்லாமும் நம்ம வரும் வாரத்தில் விரிவாக காண்போம். மீண்டும் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த ஸ்ரீ அன்னை பகவானுக்கும் திரு முருகப்பன் ஐயா அவர்களுக்கும் கூடியுள்ள ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.